அண்ணா உங்கள் கடையில் ஏதாச்சும் வேலை இருக்குமாண்ணா? அண்ணே அவன் யாருன்னு தெரில. யாரு? அவன் தானே அந்த திருட்டு பைக்லாம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு கேட்பானே அவன் தான். தம்பி வேலைலாம் அண்ணா இப்போலாம் அப்படி இல்லைண்ணா, எல்லாரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணோம். ஆனால் மாட்டிக்கும் போது என்னை மட்டும் கை காமிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா. அப்போ தானே தெரிஞ்சுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அதுக்கப்புறம் வெளியே எங்கே போனாலும் வேலை கிடைக்கலண்ணா, சாப்பிட்றதுக்கே வழி இல்லைண்ணா. ப்ளீஸ்ண்ணா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணா. டேய் புரியுது, இங்கே எல்லாருமே தெரிஞ்சுலாம் தப்பு பண்ணுறதில்ல, தெரியாமல் தான் தப்பு பண்ணுறாங்க. அதான் நீ பண்ணது தப்புங்கிறத உணர்ந்துட்டல்ல, இதுக்கப்புறம் நீ கரெக்டாக தான் இருப்ப. வேலைக்கு சேர்ந்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி டீ சாப்பிட போகிறோம், வரியா? இல்லைண்ணா நான் சாப்பிட்டு வந்துட்டேண்ணா. சரி ஓகே, அப்போ கடையை பார்த்துக்கோ. வாடா. ம் ஸ்டார்ட் ஆகலையா? ஏண்டா ஒரு வண்டியை திருடிட்டு போகணும்னு நினச்ச நீ, வண்டியில் சாவி இருக்கான்னு பார்த்த, பெட்ரோல் இருக்கான்னு பார்த்தியா? நீங்கள்லாம் கரெக்டாக தான்டா இருக்கீங்க, இங்கே நான் தான் தப்பாக இருக்கேன். இந்த ஊரே உன்னை ஒதுக்கி வைக்கிறப்ப நீ திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன்ல, அப்போ நான் தப்பாக தானே இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் திருந்தாமே போகிறதுக்கு காரணம், நீங்கள் யாருமே திருந்தணும்னு நினைக்கிறப்ப உதவியை பண்ண மாட்டாங்க. அதை பண்ணணும்னு நினச்ச எனக்கு நீ ஒன்று பண்ண பார்த்தியா? பதிலுக்கு நானும் ஏதோ ஒன்று பண்ணணுமே. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அப்போ நான் போடலாமா?